செய்திகள் தொடர்கின்றன. சீனாவின் வர்த்தக நகரமான ஷாங்காயில் இருந்து செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென ஏற்பட்டுள்ள பிரம்மாண்ட பள்ளம் காரணமாக போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் கிழக்கு மாகாணமான ஜியான்சியில் உள்ள ஷாங்காயில் இருந்து குன்மிங் நகரம் வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை ஒன்று உள்ளது. இந்த நெடுஞ்சாலையில் திடீரென்று 300 அடி அகலத்திற்கு பிரம்மாண்ட பள்ளம் ஒன்று ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து சாலைகளில் நீண்ட தூரத்திற்கு வெடிப்புகள் ஏற்பட்டதால் அவ்வழியாக செல்பவர்கள் அச்சத்தில் ஆழ்ந்தனர். தகவல் அறிந்ததும் அவ்வழியாக போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டதோடு புவியியல் வல்லுநர்கள் இதுகுறித்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். லிபியா அதிபர் கடாஃபியின் ஆதரவு படைகள் பதுக்கி வைத்துள்ள கன்னி வெடிகளை அகற்றும் பணியில் கிளர்ச்சியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். லிபியாவில் அதிபர் கடாஃபியின் சர்வாதிகார ஆட்சியை அகற்றும் முயற்சி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதிபரின் ஆதரவு பெற்ற படைகளுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே அங்கு தொடர்ந்து கடும் சண்டை நடைபெற்று வருகிறது. போராட்டக்காரர்களின் தாக்குதலில் இருந்து தப்பித்து அதிபர் கடாஃபி தலைமறைவாக உள்ளார். இந்நிலையில் கடாஃபிக்கு ஆதரவான படைகள் பதுக்கி வைத்துள்ள சுமார் 6000 கன்னி வெடிகளை அகற்றும் பணியில் போராட்டக் குழுவைச் சேர்ந்தவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தலைநகர் திரிபோலி அருகே கடாஃபியின் மகனுக்கு சொந்தமான திராட்சை தோட்டம் ஒன்றில் இந்த கன்னி வெடிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அதை அகற்றும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் இந்த கன்னி வெடிகள் விரைவில் அகற்றப்படும் என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இத்தாலியில் நடைபெற்ற மோட்டார் கார் பந்தயத்தில் உலகின் முன்னணி வீரர் லாரன்சோ சாம்பியன் பட்டத்தை வென்றார். ஏராளமான சுற்றுகள், பாம்புகள் போல் வளைந்து செல்லும் உயர்தர சாலைகள், சீறிப்பாயும் கார்கள் என்று மோட்டார் பந்தயத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு மக்களிடையே இருந்து வருகிறது. வெற்றி பெற்றால் கோடிக்கணக்கில் பணம், புகழ் கிடைப்பதால் பலரும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள விரும்புவர். பல்வேறு தகுதி சுற்றுகளை கடந்த பின்னர் நடைபெறும் ஃபார்முலா 1 இந்த மோட்டார் பந்தயம் பல நாடுகளிலும் நடத்தப்பட்டு வருகிறது. இத்தாலியில் நடைபெற்ற சான் மாரினோ கிராண்ட் பிரீ என்ற இந்த மோட்டார் பந்தயத்தில் உலகின் முன்னணி வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர். பல சுற்றுகள் கொண்ட இந்த போட்டியில் ஆரம்பம் முதலே ஆதிக்கம் செலுத்தி வந்த ஸ்பெயின் வீரர் லாரன்சோ முதலிடத்தை கைப்பற்றி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். மீண்டும் முக்கிய செய்திகள். குற்றப்பின்னணி உள்ளவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடியாது என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. லோக்பால் மசோதாவில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையம் கோரிக்கை வைத்துள்ளது. மனித வாழ்விற்கு தேவையான குணநலன்களை உருவாக்கும் உயரிய பணியை மேற்கொள்பவர்கள் ஆசிரியர்களே என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார். நக்சலைட்டுகளின் தாக்குதல் பட்டியலில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட பலர் இடம்பெற்றிருக்கக்கூடும் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். வணக்கம்.